லௌதேத்தூர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இது இரக்கத்தின் காலம். வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகளை அன்புள்ளங்களை இன்று நீங்கள் கேட்கலாம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இது இரக்கத்தின் காலம். துன்ப நேரத்தில் மன உறுதி அவசியம். ஒரு காலத்தில் பெரியவர் ஒருவருக்கு கடவுள் அடிக்கடி தரிசனம் கொடுத்து வந்தாராம். அவரிடம் ஒரு நாள் ஏழை பக்தர் ஒருவர் சென்று, ஐயா, ஆண்டவன் எனக்குன்னு பார்த்து அடிக்கடி துன்பம் கொடுக்கறாரு. இருக்கிற துன்பம் போதாதுன்னு என்னோட சின்ன குடிசையும் இடிஞ்சு இப்ப தங்க கூட இடம் இல்ல. இந்நிலை ஏன்னு கேட்டு சொல்லுங்க என்று சொன்னார். அடுத்து கடவுள் தரிசனம் கொடுத்த போது பெரியவரும் கேட்டார். அதற்கு கடவுள், இக்கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னர் நீர் எனக்கு ஒரு கட்டடத்திலிருந்து ஒரு செங்கல் எடுத்து வந்து தர வேண்டும் என்றார். பெரியவரும் பக்கத்தில் உள்ள நகருக்கு சென்றார். அங்கே வானளாவிய பெரிய பெரிய அழகான கட்டடங்கள் இருந்தன. அவற்றிலிருந்து செங்கலை எடுப்பதற்கு மனம் வரவில்லை. அப்படியே தெருவில் நடந்து சென்றபோது பாதி இடிந்து போன ஒரு வீடு இருந்தது. மீதி இருந்த பகுதியும் இடிந்து விழும் நிலையில் அது இருந்தது. எனவே அதிலிருந்து ஒரு செங்கலை எடுத்து வந்து கடவுளிடம் கொடுத்தார் பெரியவர். கடவுள் அதற்கு காரணம் கேட்டார். நல்ல கட்டடத்திலிருந்து ஒரு செங்கலை எடுத்தால் அதன் அழகு கெட்டுவிடும். ஆனால் பழைய வீட்டிலிருந்து எடுத்தால்தான் புது வீடு கட்டுவார்கள் என்றார் பெரியவர். பின்னர் கடவுள் அவரிடம், இதே காரணத்திற்காகவே நான் அந்த பக்தனுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் கொடுக்கின்றேன். அதன் வழியாக பக்தனின் மன உறுதி அதிகரிக்கும். துன்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவன் புது மனிதராகி விடுவார் என்று சொன்னார். எனவே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் அந்நேரத்தில் மன உறுதியை அதிகரிக்க வேண்டும். வாரம் ஓர் அலசல். புதிய பாதை அமைக்க புறப்படுவோம். துன்பம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம் என்று சொன்னார் நாம் ஏபிஜே அப்துல் கலாம். இக்கூற்றுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர். இவர் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை இத்திங்களன்று படைத்துள்ளார். இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வரலாற்று பெருமை மட்டுமின்றி வரலாற்று சாதனையாக கருதப்படுகின்றது. ஆங்கிலத்துக்கு பதில் ஜிம்னாஸ்டிக்ஸ் படிக்கின்றேன் என்று தந்தையிடம் வாக்கு கொடுத்ததற்காக பயிற்சிக்கு சென்று வந்த இவர் 2007ஆம் ஆண்டில் நடந்த தேசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் பதக்கம் வென்றதும் அவ்விளையாட்டின் மீது அவரது பார்வை சென்றுள்ளது. இவ்விளையாட்டில் தீபா குவித்துள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 77. இதில் 67 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். விளையாட்டுகளிலேயே மிகவும் கடினமானதாக கருதப்படும் இதில் தீபா அதிகம் கலந்து கொள்வது பிராட்னோவா வால்ட் என்னும் பிரிவில்தான். வேகமாக ஓடி வந்து ஒரு திண்டின் மீது கைகளை வைத்து உயரே எழும்பி சம்மர் சால்ட்டுகளை அடித்தவாறே தரையை தொடுவதுதான் இந்த போட்டியின் சிறப்பம்சம். சம்மர் சால்ட்டுகளை அடித்தவாறு தரையை நோக்கி வரும்போது கொஞ்சம் பிசையினாலும் தலையில் அடிபட வாய்ப்புள்ளது. தவறுதலாக விழுந்தால் கை கால்கள் செயலற்று போகவும் வாய்ப்புள்ளது. அன்பர்களே, தீபா கர்மாகர் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல வாழ்த்துவோம். அன்பர்களே, இதோ அர்ச்சனா என்ற தன்னம்பிக்கை பெண்ணின் வெற்றி பயணத்தை பற்றியும் மனிதன் என்ற ஊடகத்தில் வாசித்தோம். அர்ச்சனா இலங்கையில் இருந்து அகதியாக டென்மார்க்கில் தஞ்சமடைந்து தனது கடும் முயற்சியால் தற்போது பிரிட்டன் விமானத்தில் துணை விமானியாக பணியாற்றுகின்றார். எதையும் நேர்மறையாக நோக்குவோரின் பார்வையில் குவளையில் நீர் அரைவாசி நிரப்பப்பட்டு இருக்கும். ஆனால் எதிர்மறையாக நோக்குவோரின் பார்வையிலோ குவளையில் அரைவாசி வெற்றிடமாக இருக்கும் என்பார்கள். அர்ச்சனா அவர்களின் பகிர்வை கேட்போமா? வணக்கங்க, நான் டென்மார்க்ல இருந்து அர்ச்சனா பேசுறேன்.
பைலட்டிங் என்ற இந்த பயணம் எனக்கு இன்னைக்கும் நேற்று தொடங்கின பயணம் கிடையாது. இது எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு ஆசை. நான் என்னுடைய 4 வருஷ படிப்பு டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நடுப்பகுதியில தான் எனக்கு என்னால என்ன முடியும், நான் யார் என்ற இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண வேணும் என்ற அந்த எண்ணம் எனக்கு அப்போதான் தோன்றியது. அந்த நேரத்துலதான் எனக்கு பைலட்டிங் செய்யணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா இந்த பைலட்டிங் அவியேஷன் என்ற கடல், ஆழமான கடல், எவ்வளவு ஆழமா இருக்கும், எவ்வளவு தூரம் நீந்தணும் என்ற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியான நிலைமையில தான் நான் எதுவுமே தெரியாம அமெரிக்காவுக்கு போனேன். ஒரு 10 மாசம் அங்கேயே இருந்து அங்கேயே படிச்சு அங்கத்த அமெரிக்கன் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு டென்மார்க் வந்தேன். டென்மார்க்ல அப்புறம் யூரோப்பியன் லைசன்ஸுக்கு மாத்துறதுக்கு நான் ஒரு 14 எக்ஸாம்ஸ் கொடுத்தேன், ரிட்டன் எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்வீடனுக்கு போயிட்டு 2 பிராக்டிக்கல் எக்ஸாமும் கொடுத்துட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நாள் ஜாப் இல்லாம இருந்துச்சு. நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்துல தான் எனக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்ற டென்மார்க்ல இருக்கிற ஒரு கம்பெனிட்ட பரபரப்பான மும்பையின் மேகிம் பகுதியில் வாழ்ந்து வருபவர் ரஜினி பண்டிட். இவர் இந்தியாவின் முதல் பெண் துப்பறியும் நிபுணர். ஆண்களே அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த துறையில் 25 வருடங்களுக்கு முன்னரே தானாகவே துணிந்து இறங்கியவர் இவர். 1991ஆம் ஆண்டில் ரஜினி பண்டிட் அவர்கள் தனியார் துப்பறியும் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அந்நிறுவனம் வழியாக 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒரு மாதத்துக்கு ஏறத்தாழ 20 வழக்குகள் என்ற விகிதத்தில் கையாண்டு வருகின்றனர். இந்தியாவில் மட்டுமல்லாமல் பன்னாட்டு அளவிலான துப்பறியும் கிளைகளின் வழியாக 75,000க்கும் அதிகமான வழக்குகளையும் இந்த நிறுவனத்தினர் விசாரித்து வருகின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. இது 2010ஆம் ஆண்டின் நிலவரம். 1998ஆம் ஆண்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழுக்கு அளித்த ஒரு நேர்காணலில் ரஜினி பண்டிட் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். குடும்ப பிரச்சனைகள், நிறுவனங்களை உளவு பார்த்தல், காணாமற் போனவர்கள், கொலைகள் போன்றவைகளை இந்தியா முழுவதிலும் வெளிநாடுகளிலும் கையாண்டு வருகின்றோம். இதற்கு சில நேரங்களில் மாறுவேடத்திலும் செல்ல வேண்டிய கட்டாயம். வீட்டு பணிப்பெண்ணாக, பார்வையிழந்த பெண்ணாக, கருத்தாங்கிய பெண்ணாக, காது கேளாத பெண்ணாக, இப்படி மாறுவேடங்களில் சென்று நான் குற்றங்களை துப்பறியும் வேலையை செய்திருக்கின்றேன். ஒரு சமயம் ஒரு பெண் தனது கணவரின் கொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். அதனால் அப்பெண்ணின் வீட்டில் 6 மாதங்கள் வேலைக்கார பெண்ணாக வேலை செய்தேன். இன்னொரு சமயம் தொழில் நிறுவனத்தில் 2 மூத்த நிர்வாகிகள் பற்றி உளவு பார்ப்பதற்காக மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் செயல்பட்டேன். எனது வேலைக்கு கடின உழைப்பு அவசியம். எனது அகராதியில் அச்சம் என்ற சொல்லுக்கே இடம் இல்லை. இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ள ரஜினி பண்டிட் அவர்கள் மேலும் சொல்கிறார். என் தந்தை மகாராஷ்டிரா மாநில CID காவல்துறையில் பணிபுரிந்தார். மகாத்மா காந்தி கொலை வழக்கு விசாரணையில் பங்கேற்றவர் என் தந்தை. வழக்குகள் தொடர்பாக என் தந்தையை சந்திக்க பலர் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் பேசுவதையெல்லாம் நான் கூர்ந்து கவனிப்பேன். சில வழக்குகள் குறித்து தனிப்பட்ட முறையில் நான் என் தந்தையிடம் விவாதிப்பது உண்டு. கல்லூரியில் படிக்கும்போது என் வகுப்பு தோழி ஒருவர் சில மாணவர்களுடன் சேர்ந்து புகைப்பிடிப்பது, மது அருந்துவது என தகாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டார். நல்ல குடும்பத்து பெண் அப்படி தீய வழியில் செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை அவருடைய தந்தையிடம் தெரிவித்ததோடு அவரை ஒரு வாடகை காரில் அழைத்துச் சென்று அவரது நடவடிக்கைகளை நேரடியாக காண்பித்தேன். அவர் தன் மகளை கண்டித்து நல்வழிப்படுத்தினார். நல்ல சமயத்தில் உதவினாய், நீ இந்த பிரச்சனையை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த விதம் மிகவும் துணிச்சலானது. நீ துப்பறிவதை தொழிலாக செய்யலாமே என்றார் தோழியின் அப்பா. அந்த வார்த்தைகள் என் மனதில் ஊறி கிடந்தன. கல்லூரி படிப்பை முடித்தபின் தற்காலிகமாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். அப்போது என்னுடன் பணிபுரிந்த ஒரு பெண்ணின் குடும்பத்தில் நிகழ்ந்த நகை திருட்டை கண்டறிய களமிறங்கி உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கினேன். அப்போதுதான் துப்பறிவதற்கென்று பயிற்சியோ சிறப்பு தகுதியோ கல்வியோ தேவையில்லை. மனதை ஒருமுகப்படுத்துவது, விடாமுயற்சி, துணிச்சல், உள்ளுணர்வு, துணிகர செயல்களை செய்யும் சாகசம், நெஞ்சுறுதி இவையெல்லாம் தான் வேண்டும் என்பதை உணர்ந்தேன். துப்பறிவதை முழு நேர தொழிலாக செய்ய முடிவெடுத்தேன். இப்படி சொல்லியுள்ள ரஜினி பண்டிட் அவர்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பற்றியும் பகிர்ந்து கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதல்வரின் நண்பர் ஒருவர் என்னை தேடி வந்தார். தன் சொந்த சகோதரர் கொலை வழக்கை விசாரிக்க கோரினார்.
நான் அவரது வீட்டில் 6 மாதங்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்தேன். அவருடைய தாயை சந்திக்க ஒரு நபர் அடிக்கடி வருவார். ரகசியமாக ஏதோ பேசிக் கொள்வார்கள். எவ்வளவோ முயற்சித்தும் அவர்கள் பேசுவதை என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அந்த தாய் அந்த நபரிடம், காவல்துறை தீவிரமாக கண்காணிப்பதால் இனி இங்கு வராதே என கூறினார். நான் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து என் காலில் இரத்தம் வருமாறு கீறினேன். கத்தி தவறுதலாக காலில் விழுந்துவிட்டது என கூற, அவர் கட்டுப்போட்டுக் கொண்டு வா எனச் சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். உடனே நான் வெளியே வந்து என் வாடிக்கையாளருக்கு தொலைபேசியில் தகவலை தெரிவித்தேன். அவரும் காவல்துறையினருடன் விரைந்து வந்து அந்த நபரையும் தாயையும் கைது செய்தார். தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன என்று சொல்லியுள்ளார் ரஜினி. இவர் தன் அனுபவங்களை தொகுத்து ஃபேசஸ் பிஹைண்ட் ஃபேசஸ், மாயாஜால் என 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவை நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றன. ரஜினி அவர்கள் தூர்தர்ஷன் வழங்கும் பெண் சாதனையாளர்களுக்கான ஹிர்கானி விருதை பெற்றிருக்கின்றார். தினகர் ராவ் என்பவர் இவரை பற்றி லேடி ஜேம்ஸ் பாண்ட் என்ற குறும்படத்தை தயாரித்திருக்கின்றார். இவர் பற்றிய இத்தகைய செய்திகளை விகடன் மற்றும் கூகுள் இணையத்தில் நாம் வாசிக்கலாம். அந்த வீதியில் நின்றிருந்த விலையுயர்ந்த கார் ஒன்றை ஆசையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் சிறுவன் ஒருவன். சிறிது நேரம் கழித்து காருக்கு சொந்தக்காரரான இளைஞர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அந்த சிறுவனிடம், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது என்றார் சிரித்தபடி. சிறுவன் முகத்தில் வியப்பு. உடனே, உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகின்றாயா என்று கேட்டார் இளைஞன். இல்லை, அப்படி ஓர் அண்ணனாக வளர வேண்டுமென்று விரும்புகின்றேன் என்று உடனடியாக பதில் சொன்னான் சிறுவன். அன்பர்களே, இத்தகைய மனிதர்களாக தானும் செயல்பட வேண்டும் என்று பதிலளித்த இச்சிறுவன் போன்று வாழ்வில் சாதிக்கும் மனிதர்களாக வளர ஆவல் கொள்வோம். ஆம், ஒருவர் நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. அவரே நடந்தால் அதுவே ஒரு பாதையாக அமையும். சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய. சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. நடக்கும் என்று நம்பிவிடு, நன்மையை என்றே செய்துவிடு. பொய்மையை என்றும் ஒதுக்கி வாழ்ந்து நேர்மையை நிலையாய் நெஞ்சில் நிரப்பிவிடு. பொய்மையை என்றும் ஒதுக்கி வாழ்ந்து நேர்மையை நிலையாய் நெஞ்சில் நிரப்பிவிடு. சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய. சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. புதிய பாதை அமைக்க புறப்படுவோம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தன் தலைவரின் வருகைக்காக இரவு கண்விழித்து காத்திருக்கும் வேலையாள் போல விசுவாசத்தில் இறைவனுக்கு பணிவிடை புரிய காத்திருப்போர் பேறு பெற்றோர் என இஞ்ஞாயிறு மூவேளை ஜவுரையில் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இஞ்ஞாயிறு திருப்பலி வாசகம் எடுத்துரைத்த விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள் என்ற உவமைகள் குறித்து தன் கருத்துக்களை ரோம் தூய பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் இதய கதவை தினமும் தட்டிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு அக்கதவை திறக்கும் போது நாம் பெரிய வெகுமதியை பெறுவோம். அதுவே அவர் நமக்கு சேவை புரியுவராக மாறுவதாகும் என்றார். என்ன இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்ணி வேடிக்கை பார்க்காத, நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்ல. சரி சரி, நானே விஷயத்துக்கு வரேன். நம்ம முத்துசாமியை பார்த்தேங்க.
அவன் அண்ணன் பையன் பூபதி பக்கத்து. திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் சிரியாவில் துன்புறும் மக்களுக்காக ஜெபிக்குமாறு இஞ்ஞாயிறு மூவேளை ஜெப உரைக்கு பின் மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அப்பாவி பொதுமக்கள், குறிப்பாக சிறார் இந்த மோதல்களில் பலியாகி வருவது குறித்து தன் ஆழ்ந்த கவலை வெளியிட்ட திருத்தந்தை, வலிமையுடையோர் தங்கள் இதயங்களை மூடி அமைதிக்கான விருப்பத்தை புறக்கணிக்கும் இந்நிலை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றார். சிரியாவின் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கான ஜெபம் மற்றும் ஒருமைப்பாட்டின் வழியாக அவர்களுக்கு நெருக்கமாக நாம் செல்வோம் என்ற விண்ணப்பத்தையும் விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். குடும்பங்களில் கலந்துரையாடல் இருக்கும்போது பதட்ட நிலைகளுக்கு எளிதாக தீர்வு கிட்டும் என்ற செய்தியை இத்திங்களன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் பகைமையையும் அழிவையும் நாம் நன்மைத்தனம் கொண்டு எதிர்க்கின்றோம். பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை கொண்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தைகளை இஞ்ஞாயிறன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். இதற்கிடையே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இன்ஸ்டாகிராம் இணையதள பக்கம் துவக்கப்பட்டு 20 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் அதனை பார்வையிட்டோரின் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியுள்ளதாக திருப்பிடத்தின் சமூக தொடர்புத்துறை செயலர் அருள்பணி தாரியோ விகானோ அவர்கள் தெரிவித்தார். பாராமுகம் என்ற போக்கு உலகமயமாகி வருவதை எதிர்த்து ஒவ்வொருவரும் போரிட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் ரெய்னார்ட் மார்க்ஸ். இன்றைய ஐரோப்பாவில் இருவேறு நிலைகளை காண முடிகின்றது என்ற கர்தினால், ஒரு பக்கம் சமூக பதட்ட நிலைகளையும் மறுபக்கம் ஒருமைப்பாட்டில் ஒன்றிணைந்து வாழ்வது மறைந்து வருவதையும் என்று கூறினார். இவ்விரு நிலைகளுக்கும் காரணம் பாராமுகம் எனும் போக்கு பரவலாகி வருவதே எனவும் தெரிவித்தார் கர்தினால் மார்க்ஸ். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டியவர்கள், நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு ஐரோப்பாவின் அடிப்படை உணர்வு. ஆகவே நல்ல சமாரியர் என்ற ஓமையும் மலைப்பொழிவு போதனையும் ஐரோப்பாவின் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தவை எனவும் கூறினார் ஜெர்மன் கர்தினால் மார்க்ஸ். பிலிப்பீன்ஸ் நாட்டில் கொண்டுவரப்படவுள்ள விவாகரத்து அனுமதி சட்டம் குறித்து தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். விவாகரத்தை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கும் சட்ட பரிந்துரை குறித்து எதிர்ப்பை வெளியிட்ட மணிலாவின் துணை ஆயர் புரோதரிக் பபிலோ அவர்கள், குடும்பங்களை பலப்படுத்த சட்டங்கள் உதவ வேண்டுமே ஒழிய பலவீனப்படுத்த அல்ல. ஏனெனில் விவாகரத்துக்களால் நாடுகள் அனுபவித்து வரும் பேரிழப்புகளை நாம் அறிவோம் என்றார். குடும்பங்களை பலவீனப்படுத்துவதன் வழியாக அதிக அளவில் பாதிக்கப்பட போவது குழந்தைகளே என்பதால் விவாகரத்து அனுமதியை கைவிட்டு குடும்பங்களையும் சமுதாயத்தையும் பலப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் என்றார் பலாங்கா ஆயர் ருபெர்டோ சாந்தோஸ். வெளிநாடுகளிலிருந்து அகதிகளாக லெபனனிற்குள் புகுந்து உதவி இல்லாமல் வாழும் பெண்களுக்கென தலைநகர் பெய்ரூட்டில் இல்லம் ஒன்றை துவக்கியுள்ளது லெபனான் கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு. குடும்ப வன்முறை, ஆழ்கடத்தல், குடிபெயர்வோர் மீதான தாக்குதல்கள் போன்றவைகளால் துன்பங்களை அனுபவித்துள்ள மக்களுக்கென திறக்கப்பட்டுள்ள இந்த இல்லத்தில் தற்போது பெருமளவில் சிரியா நாட்டு பெண்களை புகலிடம் தேடியுள்ளதாக காரித்தாஸ் அமைப்பு அறிவிக்கின்றது. தங்கள் குழந்தைகளுடன் தங்க அனுமதிக்கப்படும் தாய்மார்கள் இந்த இல்லத்தில் மருத்துவ உதவிகள், சட்ட உதவிகள், உளவியல் தொடர்புடைய உதவிகள் போன்றவைகளை பெறுவதுடன் வேறு வேலைகளையும் தங்கும் இடங்களையும் தேட வழிகாட்டப்படுகின்றனர். இந்த சிறப்பு யூபிலி ஆண்டில் இரக்கத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்பிற்கிணங்க பெற்றோர் அற்ற அனாதை சிறார்களுக்கான இல்லத்திற்கு உணவு உதவிகளை வழங்குவதாக மலாவி நாட்டு கத்தோலிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அறிவித்துள்ளனர். அன்னை தெரேசாவின் பிறரன்பு சகோதரிகள் சபையால் நடத்தப்படும் ஆதரவற்ற சிறார் இல்லத்திற்கு உணவு உதவிகளை வழங்கியதை தொடர்ந்து கத்தோலிக்க பாராளுமன்ற அங்கத்தினர்கள் சார்பில் செய்தி வெளியிட்டுள்ள பாராளுமன்ற அங்கத்தினர் பிரான்சிஸ் கசைலா அவர்கள், இந்த யூபிலி ஆண்டில் ஏழைகளுக்கு உதவும் எங்கள் கடமையை உணர்ந்து இச்செயலை ஆற்றுவதாக தெரிவித்தார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெரிய அளவில் உதவிகளை செய்து வரும் அன்னை தெரேசாவின் துறவு சபை அருள் சகோதரிகளுக்கு மலாவி கத்தோலிக்க பாராளுமன்ற அங்கத்தினர்களின் சிறிய உதவி இது என தெரிவித்த கைசேலா அவர்கள், அரசியல் வேறுபாடுகளையும் தாண்டி கத்தோலிக்கர்கள் என்ற முறையில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உதவியை செய்ய முடிந்துள்ளது என்றார். அன்பர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. தங்களின் செய்மடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.